இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம விஜயா ரோகிணி கிட்ட வந்து, ரோகிணி நீயும் மனோஜும் சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோம்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணியும் எதுக்கு ஆண்டி கோயிலுக்கு போகணும்னு கேட்க, நம்ம விஜயாவும் உங்க அப்பா ஜெயில இருக்கிறாருல, அவரு ரிலீஸ் ஆகணும், அதுக்காக நீ ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்ததான், அங்க போய் விரதம் எல்லாம் இருந்து அங்க பிரதேசம், உண்ணாவிரதம், பத்திய சாப்பாடுன்னு கடுமையான விரதம் இருக்கணும். இல்ல ஆண்டி, மலேசியால லாயர் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்பா கண்டிப்பா வெளியே வந்துருவாருன்னு சொல்றாங்க. உடனே விஜயா அவங்க பண்றதெல்லாம் பண்ணட்டும், உன் அப்பாக்காக நீ இதெல்லாம் செய்ய வேண்டாமான்னு சொல்றாங்க. தெய்வ சக்தியை விடவா ஒரு பெரிய சக்தி இருக்க முடியும்? கடவுள் மனசு வச்சா உன் அப்பாவை கண்டிப்பா வெளியே கொண்டு வர முடியும். ரோகிணி, நீ விரதத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நீ ஒரு மண்டலத்துக்கு விரதம் இருக்கணும், கையில காப்பு கட்டணும். இந்த ஒரு மண்டலத்துக்கு நீ ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நீ பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. சீக்கிரமா நீயும் மனோஜும் ரெடி ஆயிட்டு வாங்க, டைம் ஆகுது, நம்ம குடும்பத்தோட சீக்கிரம் கோயிலுக்கு போகணும். விஜயா மீனா கிட்ட, மீனா கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லாமே எடுத்து வைன்னு சொல்றாங்க. மீனா இருந்துகிட்டு ரோகிணி கிட்ட, ரோகிணி உங்களால இந்த விரதம் எல்லாம் இருக்க முடியுமா? காப்பு கட்டினா 48 நாள் ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது, நீங்க தரையில தான் படுக்கணும், பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும், இதெல்லாம் உங்களால முடியுமா ரோகிணின்னு கேக்குறாங்க. விஜயா இருந்துகிட்டு, சும்மா இதெல்லாம் சொல்லி அவளை பயப்படுத்தாத, அவ கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிடுவான்னு சொல்றாங்க. அவ அப்பாக்காக இது கூடமா செய்ய மாட்டா. மீனா இருந்துகிட்டு, அத்தை அப்படி இல்லத்த, விரதம் இருந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும், அப்படி இல்லன்னா சாமி குத்தம் ஆயிடும்னு சொல்றாங்க. உடனே விஜயாவும் அதெல்லாம் அவ இருந்துப்பா, நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய்யின்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போய் சாமி கிட்ட, சாமி இவதான் என் மருமக, இவதான் பரிகாரம் செய்ய போறான்னு சொல்றாங்க. அங்க ரோகிணி கிட்ட, ரோகிணி இந்த புடவைதான் நீ கட்டிட்டு வரணும்னு சொல்லி கட்டிட்டு வர சொல்றாங்க. அப்புறம் மீனா கிட்ட பச்சை தண்ணி எடுத்து ரோகிணியோட தலையில ஊத்த சொல்றாங்க. பாவம் நம்ம ரோகிணிக்கோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்க போறாங்கன்னு தெரியல. ரோகிணிய விஜயா இன்னும் எப்படி பாடாப்படுத்த போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.